ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டரைஸ் எம்ப்ராய்டரிக்கு நான் சசிகலா கண்ணன். இன்னைக்கு டெலிவரி பண்ணக்கூடிய பிளவுசஸ் தான் பார்க்க போறோம். நிறைய அன்ஸ்டிச் பிளவுஸ் தான் இன்னைக்கு டெலிவரி மேக்ஸிமம். அது என்னென்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம், புது டிசைன் என்ன ட்ரை பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம் வாங்க. சாரி இதுதான் பிஸ்தா கிரீன் கலரு, பார்டர் வந்து காப்பர் கோல்டு பார்டரு. இதுல வந்து சாரி கிளாத்லயே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்கேலப்ல வந்து புது டிசைன். இது நிறைய கஸ்டமர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தான் இப்ப இந்த டிசைனை ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்க சாரி கலருக்கு தகுந்த மாதிரி பிஸ்தா கிரீனும் காப்பர் கோல்டும் மிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இது பேக் போர்ஷனு, இது ஃப்ரண்ட். ஹேண்ட் வந்து பார்டர் ஒர்க்கு தான். புட்டாஸ் அங்கங்க அதே புட்டாஸ் வச்சிருக்கிறேன். கை வந்து 6 இன்ச் தான் பார்டர். ஸோ அவங்க ஹேண்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். பார்டருக்கு மேல. கேள்வி: மிதாலி ராஜ் உலக மகளிர் கிரிக்கெட்டில் எத்தனை ஓவர்கள் விளையாடியுள்ளார்? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது, இது வந்து பிளாக் கலர் சாரி, மெஜந்தா பிங்க் வந்து புட்டாஸ் வச்சிருக்கிறேன் இருக்கு சாரியில. பார்டர் வந்து காப்பர் கோல்டு. இதுக்கு வந்து சில்க் காட்டன் எடுத்து கொடுத்துருந்தாங்க, கஸ்டமரே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அவங்க சாரியில உள்ள கலர் மட்டுமே வச்சு பிளாக்கும் காப்பர் கோல்டும் வச்சு இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க லில்லிபூ டிசைன் தான் போட்டிருக்கோம். இது பேக் போர்ஷனு, புட்டாஸ் வச்சிருக்கிறேன் அவங்க சாரி கலருக்கு தகுந்த மாதிரி. ஹேண்ட் வந்து 2 லேயர் போட்டிருக்கேன். இது நீங்க நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. இதுல 4 டைப்ல பண்ணலாம். ஹேண்டு ஷார்ட் ஸ்லீவ்ல போடலாம், 1 லேயர் போடலாம், 2 லேயர் போடலாம், 3 லேயர் வரைக்கும் இந்த டிசைன் பண்ணலாம். இது வந்து 2 லேயர்ல போதும், அவங்க கை வந்து நீளம் கம்மி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். பிளாக்ல போட்டிருக்கேன் தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது பீகாக் ப்ளூ கலர் சாரி, பார்டர் வந்து ஸ்னேகா கிரீன் கலரு. இதுல ஃபுல்லா வந்து ஸ்ட்ரைட்ஸ் மாடல் வந்து இருந்தது. இது அந்த சாரியில உள்ள ஸ்னேகா கிரீன் கலர் ஜாஸ்மின் கிளாத்தை எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து அன்னைக்கு நான் அவங்க வந்திருக்கும் போது நான் இதே டிசைன் வந்து வியர் பண்ணியிருந்தேன், அந்த பிளவுஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க எனக்கு இந்த மாடலே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ட்ரையாங்கிள் வந்து டிசைன் வந்து சாரி கிளாத் எடுத்து பேட்ச் பண்ணியிருக்கோம். ஜாஸ்மின் கிளாத் எடுத்து பேட்ச் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். இதுவுமே 2 டைப்ல பண்ணலாம். செல்ஃப் கலர்லயுமே பண்ணலாம், நெட் பேட்ச் பண்ணி இந்த டிசைன் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து சாரி கிளாத் எடுத்து பேட்ச் பண்ணியிருக்கோம். அவங்க இதுல இருக்கிற மாதிரியே வந்து காப்பர் கலரும் செல்ஃப் கலருமே யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். இது ஹேண்ட் போர்ஷன், இது வந்து பேக்கு, இந்த சைடு வந்து ஃப்ரண்ட். இது வந்து அவங்க பர்த்டே கட்டுற சாரி அப்படின்னு சொல்லியே கொடுத்துட்டு போனாங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு பர்பிள் கலர் சாரி, பார்டர் வந்து பேபி பிங்க், ஜரி வந்து மைல்டு கோல்டு ஜரி, உள்ள அங்கங்க வந்து சில்வர் ஜரி வந்து செக்கருக்குள்ள ஃபுல்லா சில்வர் ஜரி இருக்கு. இது வந்து சாரி கிளாத்லயே பண்ணியிருக்கோம். இது நம்ம இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள ட்ரையாங்கிள் டிசைன் தான், கட் டைப்பு ட்ரையாங்கிள் டிசைனு. இந்த நடுவுல இதுல 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். மைல்டு ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது மைல்டு வந்து சாண்டல் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து பர்பிள் கலரும் சாரியில உள்ள சில்வர் ஜரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். புட்டாஸ் வச்சிருக்கேன் சாரி கலர்ல. இது பேக்கு, இது ஃப்ரண்ட். ஹேண்ட் வந்து ட்ரையாங்கிள் டிசைன். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து மாம்பழ மஞ்சள் கலர் சாரி, பார்டர் வந்து பாசிப்பயிறு பச்சை கலர். இது கஸ்டமரே சில்க் காட்டன் எடுத்து கொடுத்துட்டாங்க. இது நம்ம எப்பயும் போடுற ஸ்ட்ரைட்ஸ் மாடல் தான். இதுல வந்து என்ன ஸ்பெஷலா பண்ணியிருக்கோம்னா, மேக்சிமம் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஜரியில தான் பண்ணுவோம். இவங்களுக்கு இந்த ஜரி அட்ராக்டிவா இல்லை. ஸோ வந்து சாரி கலர்லயே இந்த ஸ்ட்ரைட்ஸை போட்டுட்டோம். ஜரி வந்து கம்மியான போர்ஷனா கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரைட்ஸ் மாடல். இவங்களுக்கு எல்போ ஸ்லீவ் பண்ணியிருக்கோம். இது பேக் போர்ஷன் போட்டு அதே புட்டாஸ் வச்சிருக்கிறேன். நெக் வந்து இந்த டிசைன்ல சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அது கவர் பண்றதுக்காக புட்டாஸ். அவங்க கொடுத்தவங்க வந்து டெய்லர்னால அவங்க மார்க்கிங்கே பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்ன மார்க்கிங்லேயே டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது, இது வந்து சாரி வந்து டார்க் வயலட் கலர் சாரி, பார்டர் வந்து டார்க் மெஜந்தா பிங்க் கலர், ஜரி வந்து நார்மல் கோல்டன் ஜரி தான். இவங்க கஸ்டமர் வந்து எனக்கு இந்த கலர்ல எடுத்து எனக்கு டிசைன் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த டிசைனை வந்து அவங்க என்னோட கேட்லாக்லயே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. கேட்லாக்லயே செலக்ட் பண்ணி இந்த டிசைன் அனுப்பியிருந்தாங்க. சிம்பிளா எனக்கு ஒர்க் பண்ணிருங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கோம். ஜரி வந்து அவங்க சாரியில உள்ள கோல்டன் ஜரி யூஸ் பண்ணிட்டு அந்த பர்பிள் கலர் வந்து டார்க் பர்பிள் கலரை வந்து ஃபிளாருக்கு யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட். ஹேண்ட் வந்து பார்டர் ஒர்க்கு தான்.
இது ஸ்டார்டிங் ரேட்ல உள்ள டிசைன் தான். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற பிளவுஸ் வந்து இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து saree காமிச்சு த்ரெட் எடுத்து வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். அவங்க saree கொண்டு போயிட்டாங்க. இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வந்து மெரூன் கலர் saree, ஜரி வந்து கோல்டன் ஜரி. ஸோ அந்த 2 கலர் மட்டுமே வச்சு வேற கலர் சேர்க்காம டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் போர்ஷனு நம்ம எப்பயும் போற கட் டைப்ல உள்ள ட்ரையாங்கிள் டிசைன் தான். ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க டிசைன். இது வந்து ஃப்ரண்ட், கை வந்து ட்ரையாங்கிள். இது அவங்க ஷார்ட் ஸ்லீவ்னால புட்டா ரொம்ப வைக்கல, கம்மியா வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது இது வந்து saree வந்து ஆரஞ்சு கலர் saree, காப்பர் ஜரி. இதுல வேற கலர் இல்ல. ஸோ அவங்க saree கலருக்கு தகுந்த மாதிரியே நம்ம நார்மலா போற ஸ்ட்ரைட்ஸ் டிசைன் தான். நெக் வந்து அதே டைப்பு. புட்டாஸ் வந்து saree கலர் த்ரெட்லயே பண்ணியிருக்கேன். இது பேக் போர்ஷனு, இது ஃப்ரண்ட், இது வந்து ஹேண்ட் வந்து ஸ்ட்ரைட்ஸ் மாடல். இதுல வந்து எப்பயும் போலதான். இது வந்து பெரும்பாலும் வந்து நம்ம இது காப்பர் கலர்ல தான் இந்த ஸ்ட்ரைட்ஸ் வரணும். காப்பர் கலர்ல போட்டா இந்த டிசைன் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்காதுன்றதுனால த்ரெட்டை மட்டும் அதிகபட்சம் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிட்டு காப்பர் ஜரி கம்மியா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது நம்ம பீகாக் டிசைனு. இது வந்து அவங்க saree வந்து வயலட்டும் ப்ளூவும் கலந்த மாதிரி உள்ள கலர், கோல்டன் ஜரி. ஸோ வந்து அவங்க பீகாக் டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்க saree கலர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். கம்மியா வந்து பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். சாரியில உள்ள வந்திருக்க பிங்க், புட்டாஸ்க்கு பிங்க் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹேண்ட் போர்ஷன். ஹேண்ட்ல வந்து அதே நெக் பார்டர் வச்சுட்டு ஒரு சின்ன பீகாக் ஃபெதரோட இருக்கிற மாதிரி. நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து கோபுரம் டிசைனு. saree இது இந்த கஸ்டமர் வந்து சாரியை வச்சு போட்டோ மட்டும்தான் அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்க கொடுத்துருக்க saree கலர் வச்சே டிசைன் பண்ணியிருக்கேன். ஜரி வந்து அவங்க வந்து மைல்டு ஜரியா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கோல்டு ஜரி, மைல்டு கோல்டு ஜரி யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கேன். உள்ள வந்து ஃபுல்லா வந்து நேவி ப்ளூ. சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட். ஹேண்ட் வந்து எனக்கு பார்டர் ஒர்க் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வேற கஸ்டமர். இவங்களுக்கு என்னன்னா கை வந்து நம்ம நார்மலா போடுற மிரர் ஸ்ட்ரைட்ஸ் மிரர் டிசைனு. இவங்க சாரியில வேற கலரே இல்ல, காப்பர் ஜரி மட்டும்தான் காப்பர் ஜரி மட்டும்தான். ஸோ அந்த ஜரியிலே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஒன்லி காப்பர் ஜரி ஃபுல்லா, ஸ்ட்ரைட்ஸும் சரி மிரரும் சரி அது மாதிரி பண்ணியிருக்கோம். இது எல்போ ஸ்லீவுக்கு பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் போர்ஷனு அதே டிசைன் தான். ஃப்ரண்ட்ல வந்து சிம்பிளா வர மாதிரி ஒரு சின்ன ஒர்க்கா மிரர் ஒர்க். இன்னைக்கு பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக்கிங் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு 8 வீக் சேலஞ்சில் கண்டிப்பா கலந்துக்கோங்க. மறக்காம 8 வீக் சேலஞ்சில் கலந்துக்கோங்க. கேள்விக்கான பதில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு கேட்லாக் லிங்க் மூலியமா ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எங்க வாட்ஸ்அப்குள்ள வருவீங்க. வாட்ஸ்அப்குள்ள வந்தா மட்டும்தான் நாங்க வின்னரா செலக்ட் பண்ண முடியும். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அது யார் நம்பர் எந்த நம்பர்னு எங்களுக்கு தெரியாது. வாட்ஸ்அப்ல வந்துட்டீங்கன்னா உங்க நம்பர் போட்டு எங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துடுவீங்க. ஸோ வந்து கண்டிப்பா 8 வீக் சேலஞ்சில் கலந்துக்கோங்க. நீங்களும் வின்னரா செலக்ட் ஆகுங்க. இன்னும் 2 வாரம் இருக்கு. சோ கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் பிரைஸும் இருக்கு. இது வரைக்கும் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய எண்ணங்களை வண்ணங்களாக வடிவமைப்பதில் ரெயின்போ மேக்கர்ஸ் பெருமை கொள்கிறது. அவர் இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் டெண்டுல்கர் என அழைக்கப்படுகிறார். மிதாலி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் இந்தியாவுக்காக அதிக ரன்கள் எடுத்துள்ளார். அவர் உலக மகளிர் கிரிக்கெட்டில் 2000 ஓவர்கள் விளையாடிய முதல் வீராங்கனை ஆவார். மிகுந்த பொறுமையும் திறமையும் கொண்ட மிதாலி பல பெண்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார்.